ஹாய் எரிவான். நம்ம இன்றைக்கி கெமிஸ்ட்ரியை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஏன்னா நம்ம போட்ட ரீசெண்ட் டேஸில் நிறையா கமெண்ட்ஸில் வந்து ஃபிசிக்ஸ் எப்படி படிக்கிறது, கெமிஸ்ட்ரி எப்படி படிக்கிறது நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. நம்ம ஃபிசிக்ஸ் நம்ம 2-3 வீடியோவில் பார்த்துருக்கோம். அதனால் நம்ம இந்த வீடியோவில் கெமிஸ்ட்ரியை பற்றி பார்க்கலாம். இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நான் கெமிஸ்ட்ரியில் 0ல் இருக்கேன். நான் வந்து 150க்கு மேலே மார்க் எடுக்கணும். இப்போ நான் என்ன பண்ணணும் அதை சொல்லுங்கள், க்ளீனாக பார்த்துடலாமா? இப்போ கெமிஸ்ட்ரி அப்படி எடுத்துட்டிங்கன்னா 3 டைப் இருக்குது. ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி, ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரி, இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி. இப்போ இந்த 21, 15, 9 எம்சிக்குன்னு போட்டிருக்கேன்ல, அது என்ன அப்படின்னா நீட் 2025லேருந்து இதிலேருந்து கேட்கப்பட்ட கேள்விகள். நீட் 2025ல் ஆர்கானிக்லேருந்து 21 எம்சிக்கு வந்திருக்கு, ஃபிசிக்கல்லேருந்து 15 எம்சிக்கு வந்திருக்கு, இன்ஆர்கானிக்லேருந்து 9 எம்சிக்கு வந்திருக்கு. இந்த ப்ரியாரிட்டி அடுத்த வருஷத்தில் மாறலாம். ஆனால் போன வருஷம் இந்த மாதிரி தான் கேட்டிருக்காங்க. இப்போது நான் 0ல் இருக்கேன். நான் எப்படி வந்து 150க்கு மேலே மார்க் வாங்குறது அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி எப்படி நல்லா படிக்கணும்னு பார்த்துடலாம். ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில் 3 விதம் இருக்குது. ஒன்று நேமிங் ரியாக்ஷன்லேருந்து கொஸ்டின் கேட்குறது, ஒன்று ஆர்டர்லேருந்து கொஸ்டின் கேட்குறது, இல்லைன்னா கான்செப்ட்ஸுவலாக போயிடுறது. கான்செப்ட்ஸுவலாக போகிறது கஷ்டம். அது கான்செப்ட்ஸுவலாக வந்து போனால் நம்ம கண்டிப்பாக கான்செப்ட் தெரியாமல் போட முடியாது. இப்போ அதனால் நான் வந்து இப்போ கெமிஸ்ட்ரி பர்டிகுலராக கெமிஸ்ட்ரின்னு எடுத்துகிட்டா நான் வந்து ஒரு 15 மார்க்கு இல்லைனா 20 மார்க் தான், 180க்கே நான் இவ்வளோ தான் வாங்குகிறேன் அப்படின்னா நான் இதை எப்படி இம்ப்ரூவ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் அப்படி இருக்கிறவங்க ஆர்கானிக் கெமிஸ்ட்ரிலேருந்து ஆரம்பிக்கணும்னு நீங்கள் விரும்புனீங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு நேமிங் ரியாக்ஷன்லேருந்து ஆரம்பிங்க. நான் ஏன் நேமிங் ரியாக்ஷன்லேருந்து உங்களை ஆரம்பிக்க சொல்கிறேன் அப்படின்னா, உங்களுக்கு ஒன்றுமே தெரியல, அதனால தானே 15-20 மார்க் வாங்குறீங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, நேமிங் ரியாக்ஷன் படிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஏதோ இப்போ வந்து எந்த ரியாக்ஷன் எந்த லெசன் எடுத்தாலும் நேமிங் ரியாக்ஷன் இருக்கும், ஜிஓசியை தவிர. அப்போ வந்து நீங்கள் வந்து நேமிங் ரியாக்ஷனின் நீங்கள் படிக்கிற லெசன், ஃபார் எக்ஸாம்பிள் ஹைட்ரோ கார்பன் படிச்சிங்கன்னா நேமிங் ரியாக்ஷனின் ஹைட்ரோ கார்பன் யூடியூட் அடிச்சிங்கன்னா அந்த என்சிஆரில் இருக்க நேமிங் ரியாக்ஷன்லாம் வரும். அப்போ அதெல்லாம் எடுத்து படிக்கலாம். அது எப்படி படிக்கணும் அப்படின்னா, நேமிங் ரியாக்ஷன் என்ன அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஏ இருக்குது, அது வந்து பி ஆக போகுது அப்படின்னா நம்ம ஒரு சி போட்டால் தான் பி ஆகும். இதுதான் இதுக்கு ஒரு நேமிங் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ரெடக்ஷனாக கிளமென்சன் ரெடக்ஷன் இருக்கலாம், உல்ஃபிக்சன் ரெடக்ஷனாக இருக்கலாம். இந்த மாதிரி நிறைய ரெடக்ஷன் இருக்குது. இல்லைனா வந்து வேறு கார்பிலமின் ரியாக்ஷனாக இருக்கலாம். நிறையா ரியாக்ஷன் இருக்குது, நேமிங் ரியாக்ஷன் நிறையா இருக்குது. அந்த மாதிரி ஏதோ ரியாக்ஷன் இருக்கலாம். இல்லை அப்படின்னா ரியாக்டனில் 2 ஆட் ஆகலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஏ + பி 2 சேர்ந்து அது ஒரு அது டி வரப்போகுது, ஆனால் அது சி போடணும். இந்த மாதிரி இருக்கலாம். ஏன் நேமிங் ரியாக்ஷன்லேருந்து ஆரம்பிக்க சொல்கிறேன் அப்படின்னா, நேமிங் ரியாக்ஷன்லேருந்து 2 விதமான கொஸ்டின் ஈஸியாக வரும். ஒன்று டைரக்ட் ரியாக்ஷன், டைரெக்டாக அந்த நேமிங் ரியாக்ஷன் கொடுத்துருவாங்க. அவங்க கொடுத்துருக்கேன்ல, இது அப்படியே கொடுத்து இது எந்த ரியாக்ஷன் கேட்பாங்க. அப்போ அந்த இப்போ கிளமென்சன் ரெடக்ஷன் ஆப்ஷனில் இருக்கும், நீங்கள் டிக் பண்ணிட்டு போய்கிட்டே இருக்கலாம். இது டேரெக்டாக. இல்லை அப்படின்னா ஒரு அன்னோன் வேல்யூ கேட்பாங்க. அதாவது இப்போ இந்த செகண்ட் ரியாக்ஷன் எடுத்திங்கன்னா ஏ கொடுத்து பி கொடுத்து டி கொடுத்து சியை கேட்பாங்க. இல்லை பி கொடுத்து சி கொடுத்து டி கொடுத்து ஏவை கேட்பாங்க. ஏதாவது 3 கொடுத்து 1 கேட்பாங்க. இந்த மாதிரி கேட்கலாம். இந்த மாதிரி கேட்குறப்ப உங்களுக்கு கான்செப்ட் தேவை கிடையாது, பேசிக் தேவை கிடையாது. ஆனால் நேமிங் ரியாக்ஷன் நல்லா படிச்சிடணும். இது இப்போ எக்ஸுன்ற ஒரு நேமிங் ரியாக்ஷன் இருக்குது அப்படின்னா அது நேமிங் ரியாக்ஷன், ஓகே, அதோட நேம் படிச்சிடணும். ஃபார் எக்ஸாம்பிள் உல்ஃபிக்சன் ரெடக்ஷன் படிச்சிடணும். அப்போ ஏ இருக்குது, ஆமாம். அப்போ வந்து இந்த இடத்துல ஏன்ற இடத்துல ஆல்கஹால் இருக்கலாம், ஃபீனால் இருக்கலாம், அல்கின் இருக்கலாம், அல்கேன் இருக்கலாம், என்ன வேணால் இருக்கலாம். இது வந்து பியாக மாறப்போகுது. சரி, ஓகே. அப்போ நம்ம இது ஆட் பண்ணணும். ஓகே, அப்போ இந்த டெம்பரேச்சர் இருக்கா, இந்த ப்ரெஷர் இருக்கா, இல்லை லேப்லையா, இல்லை எதில் வேணால் அதில் இருக்கிறது அப்படியே நம்ம எவ்வளோ கேள்வி கேட்க முடியுமோ அவ்வளோ கேள்வி கேட்டது நேமிங் ரியாக்ஷன் படிச்சிட்டோம் அப்படின்னா, இந்த டைரக்ட் ரியாக்ஷனையும் ஒரு அன்னோன் வேல்யூயும் நம்ம சால்வ் பண்ணிடலாம். இது நம்ம சால்வ் பண்ணிட்டோம் அப்படின்னாலே நம்ம ஒரு ஆர்கானிக்கில் ஒரு குறிப்பிட்ட லெவலுக்கு வந்துடலாம். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஒரு சீக்கிரம் மேலே போயிடலாம். ஏன்னா இந்த அளவுக்கு மேலே போகிறது தான் கஷ்டம். ஏன்னா இந்த ஸ்டெப்பு தான் யாருக்கும் தெரியாமல் இருக்குது. இந்த ஸ்டெப்பு தெரிஞ்சுன்னா உங்களுக்கே ஒரு ஐடியா வந்துடும். அதனால் ஃபஸ்ட்டு நேமிங் ரியாக்ஷன்லேருந்து ஆரம்பிக்க ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில். அடுத்து ஆர்டர் ப்ரியாரிட்டி வந்து ஈஸியான கொஸ்டின் தான், ஆனால் நம்மளை ரொம்ப டைம் எடுக்கும். இப்போ வந்து நிறையா கேள்விப்பட்டிருக்கீங்க, பாயிலிங் பாயிண்ட்டு, ஃப்ரீசிங் பாயிண்ட்டு, இந்த மாதிரி நிறையா விதமான டேர்ம்ஸ் வந்து உள்ளே இருக்கும். அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் N, டைமெத்தில் எத்தனமைன், அந்த மாதிரி N, டைமெத்தில் ப்ரொப்பனமைன் கொடுத்துருவாங்க. அதில் அவங்களோட ஏதாச்சும் ஒரு டேர்மை கொடுத்து பாயிலிங் பாயிண்ட்டோ இல்லை வேறு ஏதோ டேர்மை கொடுத்து இதில் வந்து எது அதிகம்ட்டு எது கம்மின்னு கேட்டுருவாங்க. நம்ம அதுக்கு வந்து இது எழுதணும். இப்போ வந்து இது இது டெர்சரி கார்பனா, இல்லை செகண்டரி எம்னா, டெர்சரியா, ப்ரைமரியான, அதை நம்ம போட்டு பார்த்தா தான் கண்டுபிடிக்க முடியும். ஆனால் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஆனால் நம்ம டைம் போடுறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். அது வந்து கொஞ்சம் டைம் எடுக்கும். அதனால் ஃபஸ்ட்டு நேமிங் ரியாக்ஷன் போங்க. நேமிங் ரியாக்ஷன்லேயே நீங்கள் அதை எப்படி போடணுன்னு கற்றுக்கலாம். அப்புறம் ஆர்டர் ப்ரியாரிட்டி வரப்போ உங்களுக்கு ஈஸியாக இருக்கும்.
கான்செப்சுவல் கொஸ்டின் வந்து நீங்கள் கான்செப்ட் என்ன தான் கவனித்தாலும் அந்த கான்செப்சுவல் கொஸ்டின் போடணும். அந்த கான்செப்சுவல் கொஸ்டின் வந்து எடுத்தோடனே போட்டால் நீங்கள் புக்கை மூடி வச்சுட்டு நீட்டாக வரேன்னு கிளம்பிடுவீங்க. அதனால் ஃபஸ்ட்டு வந்து நேமிங் ரியாக்ஷன் ஸ்டார்ட் பண்ணுறீங்க, அப்புறம் ஆர்டர் ப்ரியாரிட்டி வரீங்க, அப்புறம் கான்செப்சுவலுக்கு போகிறீங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரி. என்ன கேட்டிங்கன்னா, இப்போ எனக்கு ஒன்றுமே தெரியாது, நான் எதில் ஆரம்பிக்கிறேன்னு எனக்கு தெரியல. ஆனால் நான் ஆரம்பிக்கணும் அப்படின்னா நான் சொல்லக்கூடியது ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரி தான் சொல்லுவேன். ஏன் அப்படின்னா ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரி வந்து கெமிஸ்ட்ரியிலே இருக்கிறது ஈஸியாக ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரி தான் உண்மையாலுமே. ஏன் அப்படின்னா இப்போ ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரியில் 2 விஷயம் தான் பண்ண முடியும். ஃபஸ்ட்டு பேசிக் கான்செப்ட் ஆஃப் கெமிஸ்ட்ரி படிக்கல அப்படின்னா அதுக்கு ஒன் ஷாட் பார்த்து நோட்ஸ்லாம் எடுத்து வச்சுருங்க. மொதல் ஸ்டெப்பை பண்ணிடுங்க. அதை படித்து நீங்கள் எந்த சாப்டர் படித்தாலும் உங்களுக்கு ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரி புரியும். ஆனால் சம்பேசிக் படிச்சிருங்க. சம்பேசிக் எடுத்து ஒன் ஷாட் பார்த்துட்டு நீங்கள் எந்த அடுத்து அதில் இருக்க டேர்ம்ஸ்லாம் புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரி எடுத்து கேட்டாலும் போட்டுடலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அதில் ஃபஸ்ட்டு பண்ணக்கூடிய விஷயம் எஸ்பிசியை மாஸ்டர் பண்ணதுக்கப்புறம் ஈஸி மாடல்ஸை வந்து எல்லா சாப்டர்லேயும் போடுங்க. அது எப்படி போடுறது அப்படின்னா, இப்போது சம்பேசிக் கான்செப்ட்லேயே நிறையா விதமான கொஸ்டின் இருக்கும். இப்போ உங்களால் எனக்கு வந்து ஒரு 4 டைப்பு தான் என்னால் போட முடியுது, எனக்கு மிச்சம்லாம் தெரியல அப்படின்னா சம்பேசிக்கிலே உட்காந்துட்டு இருக்கக்கூடாது. நான் சொன்னது சம்பேசிக்கோட ஒன் ஷாட் பார்த்து நோட்ஸ் எடுத்து வச்சுருங்க. சம்பேசிக்கில் கொஸ்டின் 4 டைப் தான் போட முடியுது, அடுத்து போட முடியலன்னா அடுத்து ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஆட்டமுக்கு போயிடணும். ஏன் அப்படின்னா நான் வந்து இல்லை எனக்கு வந்து இதில் 100 டைப் இருக்குது, நான் 4 தான் படிச்சிருக்கேன், எனக்கு இன்னும் 96 டைப் தெரிஞ்சால் தான் அடுத்த கொஸ்டின் போகணும், அடுத்த லெசன் யாருனாலுமே போக முடியாது. டாப்பருக்குமே சில டைப் போட வராது, நம்ம அடுத்து பார்த்துக்கலான்னு போயிடுவாங்க. நம்ம அடுத்தடுத்து ஃப்ளெக்சிபிளாக இருக்கணும். நம்ம ரிஜிடாக இருந்தால் ஒன்றும் பண்ண முடியாது. இப்போ இதே ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஆட்டம்னா நீங்கள் நிறைய டைப் இருக்கலாம், 15 20 மாடல் நீங்கள் கற்றுக்கலாம். இப்போ அந்த மாதிரி இப்போ ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஆட்டம் வேறு ஈக்குலிபிரியம் இருக்குது, அதில் நீங்கள் ஒரு 10 மாடல் கற்றுக்கலாம். இந்த மாதிரி அடுத்து தெர்மோடைனமிக்ஸு, அதில் இப்போ எல்லாத்தையும் நான் 10 வச்சுக்கோமே. தெர்மோடைனமிக்ஸில் 10, இதில் நீங்கள் தெர்மோடைனமிக்ஸில் நிறையாவே கற்றுக்கலாம். இருந்தாலும் நான் கம்மியாகவே 10 வச்சுருக்கேன். அதே மாதிரி கெமிக்கல் டைனமிக்ஸில் ஒரு 10, எலக்ட்ரோ கெமிஸ்ட்ரியில் ஒரு 10, வேறு சொல்யூஷனில் ஒரு 10. இது எல்லாத்துலேயும் ஒரு 10 கற்றுக்கிட்டா கூட 10 20 30 40 50 70 இதுவும் 10ன்னு வச்சுக்கிட்டிங்கன்னா 80. மொத்தம் எவ்வளோ டோட்டலு? 1 2 3 4 5 6 7 தானே? அப்போது இப்போ ஒரு லெசனில் 100ன்னு வச்சுக்கலாம். அப்போ 7னா 700. 700க்கு 80% ரெடி ஆகிட்டிங்களா? அதாவது ஒன்றுமே தெரியாமல், அதாவது 700க்கு 3 இருக்கிறத விட 700க்கு 80 இருக்கிறது எவ்வளவோ மேலே. அப்போது அதனால் ஃபஸ்ட்டு உங்களால் எஸ்பிசி போட்டதுக்கப்புறம் ஈஸி மாடல்ஸ் வந்து எல்லா சாப்டர்லேயும் போயிருங்க. ஏன்னா ஈஸி மாடல்ஸு கற்றுக்கிறதுக்கு டைம் வந்து கம்மியாக தேவைப்படும், ஸ்கோர் வந்து அதிகமாக வரும். அப்போ ஸ்கோர் உங்களுக்கு அதிகமாக வந்துச்சுன்னா, நான் ஏற்கனவே நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன், இருக்கிறதுலையே பெஸ்ட்டு மோட்டிவேஷன் வந்து நம்மளோட ஸ்கோர் பார்க்குறது தான். இப்போ நான் உங்களுக்கு ஒரு உங்கள்கிட்ட வீடியோ 10 நிமிஷம் நான் பேசுகிறேன், அதில் மிஞ்சி போனால் என் வீடியோ 10 நிமிஷம்னா 10 நிமிஷம் தான் என்னால் மோட்டிவேட் பண்ண முடியும். அதுவுமே அதில் பாதி 5 நிமிஷம் தான் என்னால் ஃபுல் மோட்டிவேஷன் கொடுக்க முடியும். ஆனால் கெமிஸ்ட்ரியில் 180க்கு நீங்கள் சப்போஸ் இது வரைக்கும் ஒரு 15 மார்க் 20 மார்க் வாங்கிட்டு இருந்தாங்க, ஒரு நாள் 180க்கு 100 மார்க்குன்றதை பார்த்து என்ன நினைப்பீங்க? எவ்வளோ பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும். ஏன்னா 100 வந்துட்டோம், இன்னி 20 மார்க் வாங்க மாட்டோமான்னு உங்களையே நீங்களே புஷ் பண்ணிட்டு போய்கிட்டே இருப்பீங்க. அதனால் ஃபஸ்ட்டு அதாவது எனக்கு எதில் ஆரம்பிக்கிறதுனே தெரில அப்படின்னா ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரியில் ஆரம்பிங்க, என்னோட ரெக்கமெண்டேஷன். இல்லை உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஆர்கானிக்கில் எதில் வேணால் ஆரம்பிச்சுக்கோங்க. அடுத்து இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி எப்படி மாஸ்டர் பண்ணுறது? இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி எப்படி மாஸ்டர் பண்ணது அப்படின்னா, இப்போ நீங்கள் இன்ஆர்கானிக்கில் 0ல் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் பண்ண வேண்டியது பீரியாடிக் கிளாஸிஃபிகேஷன் எடுங்க. பீரியாடிக் கிளாஸிஃபிகேஷனில் நிறைய டேர்ம்ஸ் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி, எலக்ட்ரான் அஃபினிட்டி, பாய்லிங் பாயிண்ட், ஃப்ரீசிங் பாயிண்ட், அது இது நிறையா இருக்கும். ஆனால் நீங்கள் எல்லாமே என்ன தெரிஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா, லெஃப்ட் டு ரைட்டு போனால் இன்க்ரீஸ் ஆகுமா டிக்ரீஸ் ஆகுமா, அதே மாதிரி டாப்லேருந்து பாட்டம் வந்தால் இன்க்ரீஸ் ஆகுமா டிக்ரீஸ் ஆகுமா, இதை வச்சே இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில் வந்து பி பிளாக்கு டி பிளாக்கு கோஆர்டினேஷன் கெமிஸ்ட்ரி வந்து வேறு விதமான கண்டென்ட்டாக இருந்தாலும் கடைசியில் நீங்கள் பீரியாடிக் டேபிளில் தான் வரணும். அதனால் நீங்கள் எனக்கு ஒன்றுமே தெரில, கசான்னு பீரியாடிக் கிளாஸிஃபிகேஷன் நிறையா பேஜ் கொடுத்துருக்காங்க, எது படிக்கிறதுனே தெரில அப்படின்னா இந்த மாதிரி நான் எல்லா டேர்மையும் அதில் கொடுத்துருக்க நீங்கள் பீரியாடிக் கிளாஸிஃபிகேஷன் கொஸ்டின் சால்வ் பண்ணுங்கள். கொஸ்டின் சால்வ் பண்ணாலே இது இப்படி மேலேருந்து கீழே போனால் இன்க்ரீஸ் ஆகுது, கீழேருந்து மேலே போனால் டிக்ரீஸ் ஆகுது. அதை தெரிஞ்சு வச்சுட்டிங்க அப்படின்னா ஈஸியாக நீங்கள் ஸ்கோர் பண்ணிடலாம். நான் சொன்ன மாதிரி படிச்சிங்கன்னா ஆர்கானிக்கில் இம்மீடியட்டாக உங்களுக்கு ஒரு 30 மார்க் வரும், இம்மீடியட்டாக வரும். அதே மாதிரி தான் ஃபிசிக்கல்லே ஒரு 30 மார்க் வரும். இன்ஆர்கானிக்கில் நீங்கள் கம்மியாக வச்சுக்கோங்க, 20 மார்க்னு வச்சுக்கோன்னா கூட 60-80 மார்க் 180க்கு இதை பண்ணாலே இம்மீடியட்டாக எடுக்கலாம். நான் சொன்னது புரிஞ்சில்ல? நேமிங் ரியாக்ஷனு, ஈஸி எம்சிக்யூ,
பீரியாடிக் கிளாசிஃபிகேஷனில் இருக்க டேர்ம்ஸு டாப்லேருந்து பாட்டம் லெஃப்ட் டு ரைட் இதை பண்ணாலே சீக்கிரமாக 80 எடுக்கலாம். அதனால் ஒன்றுமே தெரியாதவங்க ஃபிசிக்கல் ஆரம்பிங்க. என்னோட இது உங்களுக்கு தெரிஞ்சால் இதில் வேணால் ஆரம்பிச்சுக்கோங்க. எது பண்ணாலும் கரெக்டாக பண்ணி மார்க் இம்ப்ரூவ் பண்ணுங்கள். தேங்க்யூ.